ஈன்ற தாய் தந்தை முதற்கனி சித்தர் திருவடிகளை வணங்கி உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் வேளாளர் குல மக்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒரு அன்பான செய்தியை அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியினுடைய கொர்க்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அன்பன் கொர்க்கை சிவமணியின் அன்பான வணக்கங்கள். நமது முன்னோர்கள் பழந்தமிழர்கள் சித்தர்கள் வாழக்கூடிய இடங்களையும் சித்தர்கள் இறுதி நாளில் சமாதியான இடங்களையும் வணங்க வேண்டும் என்றும் அதுவும் முழு நிலவு நாளில் வணங்க வேண்டும் என்றும் கூறி சென்றிருக்கின்றார்கள். அந்த பழக்கத்தை ஏன் செய்தார்கள் என்று நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது ரஷ்யாவைச் சேர்ந்த ஃப்ளோரின் என்ற ஒரு விஞ்ஞானி 40 ஆண்டு காலம் சிவலிங்கத்தை பற்றி சிவசமாதி பற்றி ஆய்வு செய்த அவர் பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய சிவலிங்கங்களே பூமிக்கு அடியில் நிறைய சிவலிங்கங்கள் இருக்கின்றது. அதாவது சித்தர் சமாதிகளில் பஞ்சபூத சக்தி பின்னி பிணைந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே அங்கு நாம் வழிபடும் பொழுது அது நமது உடம்பில் பஞ்சபூத சக்தியை சமநிலையில் வைத்து நமக்கு ஆரோக்கியத்தையும் மனித பிறவியின் நோக்கத்தையும் நம்மளுடைய கர்ம வினைகளையும் நீக்கக்கூடிய சக்தி அங்கே இருக்கிறது என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்து சென்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நமது முன்னோர்கள் இதற்கு இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்கூட்டியே இதை உணர்ந்து மனிதன் ஆன்ம நெறியோடு மனித நேயத்தோடு மனித பிறவி நோக்கத்தை அடைவதோடு என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து அதற்கு சித்தர்களுடைய ஜீவசமாதிகளை வணங்கும் பொழுது நம்முடைய கர்ம பதிவுகள் எல்லாம் அழிகின்றது என்பதை கண்டுபிடித்தார்கள். ஆகவே தான் அங்கே அவர்கள் வழிபடுவதற்குரிய ஒரு முறையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் முழு நிலவு நாளில் அங்கே நாம் இரவு தங்கி மறுநாள் காலையில் நாம் வரும்பொழுது நமது உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா ஆதார சக்கங்கள் நல்லா இயங்கி கர்ம பதிவுகள் எல்லாம் தீய கர்ம பதிவுகள் எல்லாம் கலைந்து விடுகிறது என்பதை அவர்கள் முன்கூட்டி அறிந்திருந்தார்கள். அந்த வகையிலே திருச்செந்தூரில் பஞ்சலிங்கம் இருக்கின்றது. அந்த பஞ்சலிங்கத்திற்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் பூ கொண்டு பூஜை செய்யக்கூடிய முறையில்தான் அங்கே அவர்கள் நமது முன்னோர்கள் அதை நிலைநிறுத்தி வைக்கின்றார்கள். ஆகவே அந்த பஞ்சலிங்கத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சிவலிங்கத்தை வணங்கக்கூடிய அந்த பஞ்சலிங்க ஜீவசமாதியை வணங்கக்கூடிய சக்தி ஓட்டம்தான் இன்று கோடான கோடி பேருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நில ஒளியிலேயே அந்த கோபுரத்தையும் அந்த பஞ்சலிங்கமும் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடங்களை நாம் தரிசிக்கும் பொழுது நமக்கு கோடி புண்ணியங்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கு ஆரோக்கியத்தையும் 16 செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்து வைக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொரு முழு நிலவு நாள் அன்றும் ஒவ்வொரு சித்தருடைய சிவசமாதி செல்வது வழக்கம். அதுபோல் நமது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு முழு நிலவு நாள் நேற்று 4/11/2025 முழு நிலவாக செல்வதோடு மட்டுமில்லாமல் அதை காணொலியாகவும் புகைப்படமாகவும் எடுத்து மக்களுக்கு நல் செய்தியை பரப்ப வேண்டும் நோக்கத்தோடு கொர்க்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக செய்தியை பரப்பி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அதிசய நிகழ்வு நேற்று நிகழ்ந்தது. அது என்னவென்றால் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் முருகனுடைய சக்தி ஓட்டம் அதிகமாக இருக்கிறதற்கு காரணம் முழு நிலவு நாளில் பஞ்சலிங்கத்திற்கு சக்தி ஓட்டம் பிரபஞ்சத்தில் இறங்குவதை நிலவு ஒளியில் இருந்தே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமது புகைப்படத்திலும் நமது காணொலியிலும் அந்த சக்தி அமைந்தது. அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த செய்தியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். 4/12/2025 இரவு முழு நிலவில் இருந்து திருச்செந்தூர் பஞ்சலிங்க முருகன் கோயில் கோபுரத்திற்கு அருகில் ஒளிசக்தி இறங்கும் அற்புத காட்சியை கண்டு மகிழுங்கள். தென்னாடைய சிவனையை போற்றி எந்நாட்டிற்கு இரவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரவரா விரவேல் முருகனுக்கு அரவரா ஞானவேல் முருகனுக்கு அரவரா தமிழ்கடல் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தமிழ் தேவரசத்தாய் காரைக்கால் அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த ஒளிக்காட்சியானது நமது ஜெட்டு விமானங்கள் வானத்தில் பறந்து சென்ற பின்பு அங்கு புகைமண்டலம் இருப்பது போல முதல் ஒளி தோன்றியது. அதனால் அது காணொலியில் விழவில்லை, புகைப்படத்திலும் விழவில்லை. ஆனால் சென்ற பின்பு ஒரு ஒளிக்கதிர் எடுக்கும்பொழுது அந்த தடம் மட்டும் அந்த ஜெட்டு விமானத்தின் தடம் மாதிரி ஒரு தடம் அங்கே தெரிந்தது. இந்த காட்சி அனைவரும் பார்க்க வேண்டும். பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இதை பகிர்ந்து சித்தருடைய ஜீவசமாதியில் இரவு ஏன் தங்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சான்று. ஆகவே உலக மக்கள் அனைவரும் தமிழ் மக்கள் அனைவரும்
நமது முன்னோர்கள் சொன்ன வழியை கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த காணொளியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த அதிசயமான நிகழ்ச்சியை தாங்கள் அனைவரும் காண்பது மட்டும் பெரிதல்ல, அதை மற்றவர்களுக்கும் காண்பிப்பதோடு மட்டுமல்லாமல் முழு நிலவு நாளில் நீங்கள் தங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய சமாதிகளுக்கு சென்று அங்கே இரவு தங்கி மறுநாள் காலையிலே வருவது வழக்கமாக செய்தால் நம்மளுடைய எல்லா துன்பங்களும் நீங்கி இன்பங்கள் பெருகும். மனிதன் பிறவியின் நோக்கத்தை நாம் அடையக்கூடிய வாய்ப்பை சித்தர்கள் நமக்கு அருளி இருக்கின்றார்கள். நமது முன்னோர்கள் பழந்தமிழர்கள், ஆகவே தான் சித்தர்களுக்கு என்று அவர்களுடைய அடக்கம் செய்து அதை ஜீவசமாதி என்று அவர்கள் அதை கூறி அங்கு வழிபாடு செய்ய பிரபஞ்சம் பஞ்சபூதங்களே எல்லா சொற்களையும் கேட்கும். அந்த பீடங்களில் போய் பதிவு செய்தால் பஞ்சபூதங்கள் நம்மளுடைய கண்ட்ரோல், அதாவது நம்மளுடைய சக்திக்குள்ளே அது வரும். ஆகவே தாங்கள் ஒவ்வொருவரும் முழு நிலவு நாளில் திருச்செந்தூரில் அதிசய காட்சி, இந்த காட்சியை காண்ப ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து தாங்களும் முழு நிலவு நாளில் தங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லை திருச்செந்தூர் இல்லை பழனி இல்லை எங்கெங்கே சித்தர்கள் இருக்கின்றார்களோ அந்த இடங்களுக்கு செல்லுங்கள். அதைத்தான் பிற்காலத்தில் அது கோயிலாக ஆக்கினார்கள். இதற்கு சான்றுதான் பழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் போகர் இருக்கின்றார். குலசேகரப்பட்டினத்தில் முத்தாரம்மன் கிட்ட ஐயாத்துறை சித்தர் இருக்கின்றார்கள். திருப்பதியில் கொங்கண சித்தர் இருக்கின்றார்கள். இப்படி சித்தர்கள் சிதம்பரத்தில் திருமூலர் இருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு சித்தர்களுடைய சமாதியே பிற்காலத்தில் அது கோயிலாக்கப்பட்டு அங்கே மக்கள் வழிபட்டு நன்மை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அதை செய்திருக்கின்றார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இதை நன்கு உணர வேண்டும் என்று அந்த காணொலியை பதிவு செய்கின்றோம். இந்த காணொலியில் ஒவ்வொரு வகையாக காணொலி பண்ணியிருக்கோம். இது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய முருகருடைய இது. ஆகவே தாங்கள் அனைவரும் இதை வணங்கி வேண்டும் என்று அன்பு விரும்பி கேட்க நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.